ஒரு சமயத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மூத்த அண்ணனான யுதிஷ்டிரரை கொல்ல நினைத்தது நம்மில் பலருக்கும் தெரியாது. அது எதனால் என்று தெரிந்து கொள்வோம். யுதிஷ்டிரரை கொல்ல அர்ஜுனன் ஆயுதத்தை எடுத்தார். இந்த சம்பவம் மகாபாரதத்தின் கர்ண பர்வத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின்படி துரோணாச்சாரியாரின் மரணத்திற்கு பிறகு கௌரவர்களின் படைக்கு கர்ணன் சேனாதிபதி ஆக்கப்பட்டார். சேனாதிபதி ஆனவுடனேயே பாண்டவர்களின் படைக்கு பல தொந்தரவுகளை கர்ணன் கொடுக்க ஆரம்பித்தார். கர்ணன் அவர் படையுடன் நடத்திய தொடர் தாக்குதலால் தன்னுடைய படையின் அளவு குறைந்து வருவதை கண்ட யுதிஷ்டிரர் மிகவும் கோபமடைந்து கர்ணனின் படையை தாக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் யுதிஷ்டிரரை சிறைபிடித்து விடுமாறு கர்ணனிடம் துரியோதனன் கூறினார். பின் கர்ணனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் இடையே பெரிய போர் மூண்டது. அப்போது தன் கூர்மையான அம்புகளால் யுதிஷ்டிரரை காயப்படுத்தினார் கர்ணன். யுதிஷ்டிரர் காயமடைந்ததை பார்த்த அவருடைய தேரோட்டி அவரை போர்க்களத்தில் இருந்து வெளியே அழைத்து சென்றார். யுதிஷ்டிரரை சிறைபிடிக்க துரியோதனனும் பிற போர் வீரர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். ஆனால் அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி நகுலனும் சகாதேவனும் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். கர்ணனிடம் தோற்றுப்போன யுதிஷ்டிரர் அவமானமடைந்தார். காயமடைந்த யுதிஷ்டிரரை நகுலனும் சகாதேவனும் அவர்களுடைய பாசறைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினார்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அர்ஜுனன் மிகுந்த வருத்தமடைந்தார். பின் அர்ஜுனன் கிருஷ்ணருடன் யுதிஷ்டிரரை காண அவரின் பாசறைக்கு வந்தார். அப்போது அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் ஒன்றாக பார்த்த யுதிஷ்டிரர் கர்ணனை கொன்று அவரை போரில் அர்ஜுனன் தோற்கடித்து விட்டார். தன் பழியை அர்ஜுனன் தீர்த்து கொண்டார் என எண்ணினார் யுதிஷ்டிரர். அப்படி நினைத்த யுதிஷ்டிரர் சிரித்த முகத்துடன் அர்ஜுனனை கட்டி தழுவினார். ஆனால் யுதிஷ்டிரருக்கு உண்மை சீக்கிரமே தெரிய வந்தது. அர்ஜுனன் கர்ணனை கொல்லவில்லை என்பதை அறிந்த யுதிஷ்டிரர் மிகுந்த கோபமடைந்தார். அதனால் யுதிஷ்டிரர் அர்ஜுனனிடம் மிகவும் மோசமான வார்த்தைகளை கொண்டு அவரை திட்டினார். அவருடைய ஆயுதங்களை யாரிடமாவது கொடுத்து விடும்படி அர்ஜுனனிடம் யுதிஷ்டிரர் கூறினார். இதை கேட்ட அர்ஜுனன் மிகவும் கோபமடைந்தார். உடனே யுதிஷ்டிரரை கொல்ல அர்ஜுனன் தன் வாளை எடுத்தார். அப்போது குறுக்கே வந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினார். ஆனால் தன் ஆயுதங்களை கொடுத்து விடும்படி யாராவது கூறினால் அவர்களின் தலையை எடுத்து விடுவதாக தான் செய்திருக்கும் சபதத்தை பற்றி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறினார். மேலும் இப்போது தான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் அர்ஜுனன் கூறினார். பின் தான் செய்த சபதம் வீணாய் போகாமலும் அதே நேரம் யுதிஷ்டிரரை கொல்லாமல் இருக்கவும் என்ன வழி என கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், தன்னை பிறர் மதிக்கும் வரைதான் ஒருவன் உயிருடன் இருக்கிறான். என்று ஒருவன் தன் மரியாதையை இழக்கிறானோ அன்றே அவன் இறந்ததற்கு சமமாகும். அதனால் நீ யுதிஷ்டிரருக்கு மரியாதை அளிக்க வேண்டாம் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். மேலும் யுதிஷ்டிரரை தன் மூத்த சகோதரன் என நினைக்காமல் அவரை மரியாதை இல்லாமல் அர்ஜுனனை அழைக்க சொன்னார் கிருஷ்ணர். அதனால் யுதிஷ்டிரர் தன் மரியாதையை இழந்து விடுவார். இந்த அவமரியாதை அவர் இறந்ததற்கு சமமாகும். இவ்வாறு கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் யுதிஷ்டிரரிடம் சென்று அவரை பல விஷயங்களுக்காக அவமதிக்கத் தொடங்கினார். இருப்பினும் தன் மூத்த சகோதரரான யுதிஷ்டிரரை அவமரியாதை செய்த பிறகு அர்ஜுனன் மிகுந்த மனக்கவலை அடைந்தார். பின் பொறுமையை இழந்த அர்ஜுனன் மீண்டும் தன் வாளை எடுத்தார். அப்போது அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் மீண்டும் ஏன் வாளை எடுக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன், நான் என் சகோதரனை அவமானப்படுத்திவிட்டேன். அதனால் அதற்கு தண்டனையாக தன் தலையை வெட்டி கொள்ளப் போவதாக கூறினார். இதை கேட்ட கிருஷ்ணர் தன் சகோதரனை கொல்வதை காட்டிலும் தன்னைத்தானே கொல்வதற்கு நரகத்தில் தண்டனை மிகவும் அதிகம் என கூறினார்.
பின் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார். மேலும் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளும்படி அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார். தன்னை தானே புகழ்ந்து கொள்வது தற்கொலைக்கு சமமாகும் என்றார் கிருஷ்ணர். இவ்வாறு கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் தொடர்ச்சியாக தன்னை தானே புகழ்ந்து கொண்டு தன் ஆயுதங்களை தூக்கி எறிந்தார். பின் யுதிஷ்டிரரின் காலில் தலைவணங்கி மன்னிப்பு கோரினார் அர்ஜுனன். பின் மீண்டும் அர்ஜுனன் யுத்த களத்திற்கு தயாரானார். அப்போது யுதிஷ்டிரர் அர்ஜுனனிடம் தன்னுடைய முட்டாள்தனத்தால் இப்போது பெரும் பிரச்சனையில் உள்ளதாக கூறினார். அதனால் இனியும் தான் இங்கே இருக்க தனக்கு அருகதை இல்லை என்றும் யுதிஷ்டிரர் கூறினார். இதனை கூறிவிட்டு யுதிஷ்டிரர் காட்டிற்கு செல்ல புறப்பட்டார். அப்போது அர்ஜுனன் சபதத்தை யுதிஷ்டிரருக்கு நினைவு கூறிய கிருஷ்ணர் அவரை காட்டிற்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தினார். இறுதியில் இங்கேயே இருந்து கௌரவர்களுக்கு எதிரான போரில் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கொண்டார் யுதிஷ்டிரர்.